ஹாய் கைஸ், நான் உங்கள் தங்கவேல். இது எல்ஐசி வீடியோ பார்ட் 4. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, சம் அஷ்யூர்ட்னு ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க எல்ஐசியில். அதை பற்றின டீட்டெயில் பார்ப்போம். சம் அஷ்யூர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உறுதியளிக்கப்பட்ட காப்பீடு தொகைன்னு சொல்லுவாங்க. சம் அஷ்யூர்ட் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம், நம்ம இஷ்டத்துக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மினிமம் சம் அஷ்யூர்டுக்கு மேலே தான் நம்ம சூஸ் பண்ணணும். எல்ஐசியில் மோஸ்ட்லி பாலிசியில் 1 lakh தான் மினிமம் சம் அஷ்யூர்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி வரும். மேக்ஸிமம் வந்து அது எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சில பாலிசியில் 2 lakhs அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற பாலிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம் அஷ்யூர்ட் மினிமமாக சூஸ் பண்ணுற மாதிரி வரும். சம் அஷ்யூர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாலிசியோட எண்டில் வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டியாக கிடைக்கும். அந்த போனஸ் அமௌண்ட்லாம் கால்குலேட் பண்ணுறது அந்த சம் அஷ்யூர்டை வச்சு தான். பட் நீங்கள் பாலிசி கரண்டில் இருக்குள்ள நீங்கள் இறந்துட்டிங்கன்னா அந்த சம் அஷ்யூர்ட் உங்கள் ஃபேமிலிக்கு போய் அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பாலிசியை 2 வருஷம் கட்டியிருந்தாலும் சரி, 2 மாதம் கட்டியிருந்தாலும் சரி, சம் அஷ்யூர்ட் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு போயிடும். நேச்சுரல் டெத்தாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஒருவேளை ஆக்சிடென்டல் டெத்தாக இருந்தால் சம் அஷ்யூர்டில் டபுள் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. ஃபேமிலின்றது நான் வந்து நாமினியை தான் சொல்கிறேன். நீங்கள் யாரை நாமினியாக சூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போயிடும். ஆக்சிடென்டல் டெத்துனாக்குள்ள சம் அஷ்யூர்ட் வந்து டபுளாக போகும். ஓகேங்களா? டாட்டா பை பை.